ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 3 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்னா. அண்ட் இந்த ஸ்டாக்குமே மீன்ஸ் மேலோட்டமாக ஒரு டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 27% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸை இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும். இங்கே ஒரு நல்ல ஒரு மீன்ஸ் ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கிறத கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வால்யூம்ஸில் இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக இங்கே பார்க்க முடியும். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் கேப் ஒரு 12,000 கோர்ஸில் இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 5 மல்டிபிள் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 16 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான, அதுவும் மீன்ஸ் அண்டர் வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை கிளியராக இங்கே பார்க்கலாம். ROCE 6% இருக்குது. அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா ROE 15% இருக்குது. சொல்லவே தேவையில்லை. மீன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தான் இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது மீன்ஸ் ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸு. அதனால் வந்து இங்கே ROCE இருக்குல்ல, அது மோஸ்ட்லி பார்க்கணும்னு இல்லை. ஏன்னா அதே சேம் டைம் ROE இங்கே பார்த்தே ஆகணும். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி வந்து 0 மீன்ஸ் 10.02 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா நான் திரும்ப மீன்ஸ் நோட் பண்ணிங்க ட்ரேடர்ஸ், நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபைனான்ஸ் செக்டர் ஸ்டாக். அதனால் மோஸ்ட்லி வந்து இங்கே டெட் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கம்பெனி கிட்ட மீன்ஸ் ப்ரமோட்டர் கிட்ட 59% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் 60% ஸ்டேக்ஸில் எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ். குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் குவார்டர் வந்து டிசம்பர் குவார்ட்டரில் 3,200 crores மீன்ஸ் ரெவன்யூ இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 3,300 crores இங்கே ரெவன்யூ இருக்குது. மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே ஜம்ப் ஆகிருக்கிறது கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே 529 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 589 crores இருக்குது. இதுவுமே நல்ல கண்டினியூ ஜம்ப் ஆகிருக்கு. இதுவுமே பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபைனான்ஷியல் மார்ச் 2023 9,300 crores இருந்துச்சு மீன்ஸ் ரெவன்யூ. அடுத்த 11,000, அடுத்த 12,000 அண்ட் இப்போ ட்ரில்லிங் 12 மந்த் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் 13,000 crores இது நல்ல ஒரு கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே மீன்ஸ் ரெவன்யூ இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேமாக இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்கலாம். 1,100 crores இருந்துச்சு, 1,700, 2,000. இப்போ ட்ரில்லிங் 12 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 2,143 crores ஒரு நல்ல ஒரு கண்டினியூவாக இங்கேயுமே மீன்ஸ் ரெவன்யூமே சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்லேயுமே கண்டினியூ க்ரோ இருக்கிறத கிளியராக பார்க்கலாம். அண்ட் பேலன்ஸ் ஷீட்லேயுமே இங்கேயுமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துச்சுன்னா 110 வரைக்கும் தான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ஸ் இருக்குது. இதுவுமே ஓரளவுக்கு மீன்ஸ் நல்லதுன்னு கூட சொல்லலாம். மீன்ஸ் என் சைடில் பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே சேம் டைமில் மீன்ஸ் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட 26% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க 70% ப்ளஸ் ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 26.98% வந்து இங்கே பப்ளிக் கிட்ட வச்சு, அதே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. 26.62% தான் இருக்குது, டிக்ளைன் ஆயிருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. இந்த பிரேக் அவுட் வால்யூமே பார்த்தீங்கன்னா 29.85 மில்லியன் ஒரு நல்ல ஒரு பெட்டரான இங்கே வால்யூமே பார்க்கும்போது. அண்ட் சேம் டைம் இங்கேருந்து கீழே ரெசிஸ்டன்ட் ஆகும் மீன்ஸ் டெக்னிக்கல்ஸில். அண்ட் அதுலேருந்து மீன்ஸ் ரெசிஸ்டன்ட்டில் கீழே போயிட்டு அதில் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே மணியவும் மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாக மீன்ஸ் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 1,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக பை பண்ணலாம். மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி மெம்பர்ஷிப் நான் 300 சேல் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வெறும் ஜஸ்ட் இங்கே 3,000 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிக பேர் வந்து இயர்லி மெம்பர்ஷிப்பில் தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இயர்லி மெம்பர்ஷிப்லையும் அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். அது எல்லாத்தையுமே உங்களாலேயுமே பார்க்க முடியும். அண்ட் உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கும் அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜீனா சிகோ லைஃப் கேர்.
அண்ட் இந்த ஸ்டாக் இதுவுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே மீன்ஸ் ஆல் டைம் ஹைலேருந்து அதிகமான கீழே விழல. ஓரளவுக்கு ஒரு 22% தான் இங்கே கீழே விழுந்திருக்கு. அது கிளியராக பார்க்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுவுமே மார்க்கெட் கேப் ஒரு 8,200 crores இருக்கு. இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 40 மல்டிபிள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 28ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷன் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 50% இருக்குது. அண்ட் சேம் டைம் ROE 37% இருக்குது. இது ரெண்டுமே சொல்ல தேவையில்ல. அபோவ் ஆவரேஜ் இருக்குல்ல, அதை விட அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 63% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற 63%ல் எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது மோஸ்ட் பாசிட்டிவான அட்வான்டேஜ். கொஞ்சம் ஸ்லைடாக ஓரளவுக்கு இங்கே இடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துச்சுன்னா டெட் ஈக்விட்டி தான் சொல்லலாம். இங்கே 0.30 இருக்குது. இது மட்டும் தான் கொஞ்சம் இங்கே அடிக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா லாஸ்ட் இயருக்கு இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் 116 crores இங்கே மீன்ஸ் சேல்ஸ் இருந்துச்சு. அதே இந்த டிசம்பர் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 222 crores இங்கே மீன்ஸ் சேல்ஸ் இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் இங்கே சேல்ஸ் வந்து ஜம்பாக இருக்கிறது கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மீன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. 13 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 67 crores ஒரு நல்ல மீன்ஸ் ஒரு 3 times இல்லை 4 times ஒரு நல்ல ஒரு கண்டினியூ இங்கே பாசிட்டிவாக இங்கே பார்க்குறது கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் மார்ச் 2023 204 crores இருந்துச்சு. அடுத்தது 300, அடுத்தது 400. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 monthsல 725 crores மீன்ஸ் கண்டினியூவாக இங்கே சேல்ஸ் வந்து சும்மா கம்மியாக ஏறுற மாதிரி இல்லை. ஆல்மோஸ்ட் இங்கே 50% சாரி 50 இல்லை, ஒரு 30 to 40% வந்து இங்கே சேல்ஸ் வந்து கண்டினியூ இங்கே க்ரோ ஆகுது கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே எங்கேயுமே கம்மி இல்லை, இங்கேயுமே செம்மையாக க்ரோ ஆகுது. 34 crores இருந்துச்சு. அப்படியே டபுள் ஆகி 69 ஆச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா 91 crores இருக்குது. இது அப்படியே டபுள் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா 204 crores ஆல்மோஸ்ட் இங்கே 100% வந்து இங்கே டேரெக்டாகவே இங்கே ஜம்ப் ஆனதை கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே செம்மையாக அதிகமாக பாசிட்டிவாக இருக்குது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வெறும் ஜஸ்ட் இங்கே 25 தான் இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் இருக்குது. இதுவுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் இன்வெஸ்ட் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 29% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி இருக்கிற 70% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் டெக்னிக்கல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் நல்ல டீட்டெயிலாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் லைன் சொல்கிறாங்கல்ல, அந்த சப்போர்ட் லைன் தான் இப்பயுமே மீன்ஸ் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே கிளியராக பார்க்கலாம். அண்ட் ப்ரீவியஸ்லியுமே பார்த்தீங்கன்னா சேம் சப்போர்ட் லைனில் வந்தப்போ நல்ல ஒரு வேல்யூ எடுத்துச்சு. அண்ட் இங்கேயுமே வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து அப் சைடு போச்சு. மீன்ஸ் இங்கேயுமே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் இங்கே மேலே போச்சு. அண்ட் இங்கே ஓரளவுக்கு இங்கே மேலே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் ஃபஸ்ட் டைம் இங்கே போச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 4 டைம் வந்து இங்கே ப்ரீவியஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் ஓரளவுக்கு மேலே போயிருக்கு. அதே போல் தான் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸையுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு வேல்யூ பார்க்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் லா ஓபாலா ஆர்ஜி லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 56% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் ட்ரேடர்ஸ் நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கும்போது இங்கேயும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ்மே ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கேப் 2300 crores இருக்க இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக்ஸ் பிஇ 22ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇமே 22 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, இல்லை சேம் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ROCE 15% இருக்குது, ROE 10% இருக்குது. சொல்லவே தேவையில்லை, எல்லாமே வந்து இங்கே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட 65% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் அகெயின் ஒன் மோர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் 0.01 தான் இருக்குது. மீன்ஸ் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா கம்பெனியில் கடன் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். அண்ட் குவார்டர்லி பேசிஸில் லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் 91 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இந்த டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 84 crores இங்கே சேல்ஸ் ஆகிருக்குது. மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் சேல்ஸ் வந்து இங்கே டவுன் ஆனதை நல்லா கிளியராக பார்க்கலாம். ஏன்னா அதே சேம் டைம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 23 crores தான் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் 24 crores இங்கே மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் இருக்குது. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா சேல்ஸ் பார்த்துச்சின்னா இங்கே டவுனாக இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம். 91லேருந்து 84 வந்துச்சு. ஏன்னா அதே இங்கே நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23லேருந்து இங்கே 24 வந்துச்சு. இந்த மாதிரி ஜம்ப் ஆனதுக்கான காரணம் என்ன, மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். ஐ ஹோப் கிளியராக புரியும். லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் 28% தான் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு.
ஏன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் குவார்ட்டர்ல 37% வந்து இங்க ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்க ஆயிருக்குது. மீன்ஸ் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்க இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இங்க மீன்ஸ் சேல்ஸ் வந்து இங்க டவுன் ஆனாலும், நம்மளுக்கான நெட் ப்ராஃபிட் வந்து இங்க நல்ல மீன்ஸ் ஒரு பாசிட்டிவா இங்க கிடைச்சிருக்கிறத கிளியரா பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மார்ச் 2023ல 452 க்ரோர்ஸ் வந்து இங்க சேல்ஸ் இருந்துச்சு. அது அப்படியே டவுன் ஆகி 365 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 332 இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, அதையுமே இங்க டவுன் ஆகி ட்ரெய்லிங் 12 மந்த் 318 க்ரோர்ஸ் தான் இங்க பார்க்க முடியுது. அதே சேம் டைம் இங்க நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் சேல்ஸ் வந்து இங்க டவுன் ஆகுறது நல்லா கிளியரா பார்க்கலாம். அண்ட் அதே போல நெட் ப்ராஃபிட்டுமே 123 க்ரோர்ஸ் இருந்துச்சு. 128, 97 ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 102 க்ரோர்ஸ் இது இங்க மீன்ஸ் டவுன்ல இருக்கு. இது ஓரளவுக்கு இங்க மீன்ஸ் மீன்ஸ் இயர்லி பேசிஸ்ல பார்த்தாலும் சரி, அண்ட் சேம் டைம் குவார்டர்லி பேசிஸ்ல பார்த்தாலும் சரி, 2 சைட்லயுமே இங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மீன்ஸ் 50, 50 தான் இருக்கு. அந்த அளவுக்கு கன்டினியூவா இங்க குரோ ஆகுறத கிளியரா பார்க்க முடியல. அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பாசிட்டிவா இருக்கு. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 22ல தான் இங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட் அட்வான்டேஜ் இங்க பாசிட்டிவா தான் இருக்கு. பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்க 13% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்கு. மீதி இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 80+% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்க ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்கு. அதான் இது இது ஒரு அட்வான்டேஜான விஷயம். அண்ட் சேம் டைம் இங்க டெக்னிக்கல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்க மேக் பண்ணியிருக்கு. அது கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் லைன் கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து மீன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து டவுன் ஆயிருக்கு. அண்ட் திரும்பவுமே ரெசிஸ்டன்ட் லைன் இங்க டச் பண்ணிட்டு திரும்பவுமே டவுன் ஆனத பார்க்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு கப் வந்து இங்க மேக் பண்ணிச்சு. அண்ட் மேக் பண்ணப்போ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகல. ரெசிஸ்டன்ட் லைனை மீன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கேயுமே ப்ராப்பரா டச் பண்ணிட்டு மீன்ஸ் டச் பண்ணிட்டு வெறும் வீக் மட்டும் தான் மேல போச்சு. அதுக்கடுத்து திரும்பவுமே டவுன்ல வந்து ஒரு ஹேண்டில மேக் பண்ணியிருக்கு. அந்த ஹேண்டில மேக் பண்ணது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இங்க கிரீன் கேண்டில்ல இங்க மீன்ஸ் மேக் பண்ணியிருக்கிறத கிளியரா பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு ரேலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு மீன்ஸ் க்ளோசிங் ஆன வரைக்கும் பார்த்தாலுமே ஒரு 9% ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மீன்ஸ் ஜஸ்ட் செகண்ட்னா மீன்ஸ் இங்கேருந்து ஒரு ரெட் கலர்ல இங்க கிரீன் மீன்ஸ் ரெட் கேண்டலுமே இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு நெகட்டிவ் சைட்ல தான் வந்து மீன்ஸ் இங்க ரிவர்சல் எடுத்திருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ்லயுமே ரிவர்சலும் ஆயிடுச்சு. அதனால இந்த ஸ்டாக்ஸ்லயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேல்யூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்கு. நீங்க அதுலயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, நான் அங்கேயுமே மெம்பர்ஷிப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே நீங்க உங்களுக்கு மீன்ஸ் உங்க கேபிட்டல் குரோ பண்றதுக்கு டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்கு. நான் அங்கேயுமே பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா, நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டாவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி இதே போல பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 3 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்க பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்க வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆட் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் மீன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எந்த ஸ்டாக்க பத்தி ஃபுல் டீட்டெயில்ல அனலைசிஸ்ல வீடியோ வேணும். அதையுமே சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்ல பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அதுவரைக்கும் டாடா பை பாய்.